and I want you to go back. என்னன்னா go back India. இது இங்க இருக்க தலைவர்கள் இல்லைங்க, இந்தியோட நாட்டு மக்கள் ஃபாரின்ல போய் செட்டில் ஆன மக்கள்ஸ், USA, கனடா, ஸோ இங்கெல்லாம் போய் செட்டில் ஆன மக்கள்ஸ் அங்க இருக்க அந்த நாட்டு மக்களால ஏங்க இருக்க இந்தியாக்கே திரும்ப போயிருன்னு சொல்லிட்டு பேசிக்ஸம் சம்பந்தமான விஷயங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதனால இந்திய மக்கள் பாதிப்படைஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம இப்ப ரீசெண்டா பாக்குற நிறைய ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஏன் நடந்துட்டு இருக்கு? இவ்வளவு நாள் இல்லாத விஷயம் இப்ப ரீசெண்டா ஏன் பூம் ஆகணும்? எல்லா கண்ட்ரீஸ்லயும் நடந்துட்டு இருக்கு. ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம்ல அந்த ரேசிசம் நடக்குது. இந்திய பீப்புள்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்க, உன்னோட விசா எங்க விசா எங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிரௌடே சேர்ந்து கத்துது. நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது ஒரு சாதாரண ரீல்ஸ் மாதிரி ஷார்ட்ஸ் மாதிரி கடந்து போயிடும். இப்ப நம்ம எல்லாமே எடுத்துக்கலாமே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். நம்ம சவுத்துல வாழ்றோம், தமிழ்நாட்டுல வாழ்றோம். ஸோ நார்த் சைட்ல இருந்து பீப்புள்ஸ் இங்க இருந்து வரும்போது நம்ம அவங்களை கலாய்க்கிறோம். சில பேர் அவங்களை வந்து ட்ரோல் பண்றோம், அவங்க தப்பு தப்பா பேசுறோம், சில பேர் தப்பான விஷயங்களை பண்றீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சவுத் இந்தியாவில் வாழ்ற மக்கள் யூஎஸ்ஏவோ கனடாவோ ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆகும்போது அங்க அவங்க இதே சேம் விஷயம் தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஏன் நடக்குது? ஸோ இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். அந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ ரீசெண்ட் டைம்ல இந்தியாவில் குளோபல் ரெப்யூட்டேஷன் கொஞ்சம் கம்மியாயிட்டே வருது. இப்போ இந்த வீடியோ எடுத்துக்கோங்க. யூஎஸ்ஏல ஒரு இந்தியன் சிட்டிசன் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரை ஆங்கிரியா அங்க இருக்க ஆள் தள்ளி விட்டு why are you here, go back India அப்படின்னு இந்த வீடியோல வருது. இந்த வீடியோ பாருங்க. Why are you here? Yeah, why are you in America? You need, I don't like you guys here. There's too many of you guys here. Yeah, Indians, you guys are flooding all the white countries, and we're tired of it. Americans are getting sick of this shit. Okay? I want you to go back to India. So இப்போ இந்த ஆஸ்திரேலியால மேட்ச் நடந்துட்டு இருக்கு. அங்க குரூப் ஆஃப் இந்தியன் பீப்புள்ஸ் உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க இந்தியன்ஸ் கண்டுபிடிச்சு அங்க இருக்க ஆஸ்திரேலியன் மக்கள் வேர் இஸ் யுவர் விசா, வேர் இஸ் யுவர் விசான்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்திட்டு இருக்காங்க. அவங்க யாருமே இந்த விசா தப்பா யூஸ் பண்ணி யாரும் உள்ள வரல. பட் அங்க விஷயம் நிறைய நடந்துட்டு இருக்கிறதுனால அங்க இருக்க ஆஸ்திரேலியன் மக்கள் அவங்க கிரௌடா சேர்ந்து சவுட் பண்றாங்க. ஸோ இந்த வீடியோ பாருங்க. இப்போ கனடால வியட்நாம் மார்க்கெட் ஒரு இடத்துல இந்தியால இருந்து ஒரு நபர் போய் அங்க மார்க்கெட்ல சில விஷயங்கள் வாங்கிட்டு இருக்காரு. அப்போ அவங்கள ரொம்பவே பேடா ட்ரீட் பண்றாங்க. ரொம்பவே மோசமான விஷயம் இல்லையா? ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு கோபம் வந்திருக்கும். சில பேருக்கு ஏன் இப்படி பண்றான்னு தோண செய்யும். இது அவங்க மேல உள்ள தப்பு மட்டும் இல்ல, நம்ம மேல உள்ள தப்பு தாங்க. எல்லா தப்பும் சேர்ந்துதான் இந்த விஷயம் இப்ப இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு. ஸோ இந்தியால 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நோ ஃபிளை அப்படின்ற பர்சனோட கணக்குகள் வெறும் 10-12 தான் இருந்துச்சு. ஸோ நோ ஃபிளைனா என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க சில தப்புகள் பண்ணிருப்பாங்க, அதனால வேற கண்ட்ரிக்கு எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நோ ஃபிளை இந்தியா கவர்மெண்ட் அவங்க பாஸ்போர்ட் கொடுத்துருவாங்க. இப்போ அதோட கவுண்ட் 150+ மேல போயிருக்கு. ஸோ இதனால பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைட்ல இந்தியாவோட ரெப்யூட்டேஷன் ரொம்பவே கம்மியா இருக்கு. அண்ட் நிறைய மேஜர் சம்பவங்கள். ஏர் இந்தியா ஃபிளைட்ல இந்தியா சேர்ந்த ஒருத்தர் செம்மையா ட்ரிங்க் பண்ணிட்டு ஃபாரின் பீப்புள் ஒருத்தவங்க மேல யூரினேஷன் பண்ணிருக்காரு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க மேல தாக்கத்தை ஏற்படுத்துது. இன் யூஎஸ்ஏ அண்ட் யூகேல இருந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்டா உள்ள போன நம்ம பசங்க நிறைய பேர், நம்ம பசங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க இல்லீகலா அவங்க விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணாம அங்க சில கம்பெனிகளை சேர்ந்து வேலை பார்த்து அங்குள்ளவங்களுக்கு வேலை இல்லாம போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க மேல கருத்துக்கள் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது அவங்க இல்லீகலா தான் பண்றாங்க. அவங்க ஸ்டூடெண்ட் படிச்சு முடிச்சுட்டு அவங்க போயிட்டு அவங்க நாட்டுல இருந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு உள்ள வரட்டும். பட் இங்க அவங்க இல்லீகலா பண்ணிட்டு அங்கேயும் வேற கம்பெனி நல்ல சேலரி உள்ள போயிட்டாங்க, எங்களுக்கு வேலை கிடைக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயமும் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏ டிபோர்டேஷன் ரெக்கார்ட்ல இந்தியன் பீப்புள்ஸ் ஓவர் ஸ்டே பண்றதுல ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வெறும் 10,000 பேர் 8,000 பேர் லிஸ்ட்ல இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த டிபோர்ஷன் டேட் வந்து பாத்தீங்கன்னா 50,000 பீப்புள்ஸ் தாண்டி போயிருக்குதான்னு சொல்லிட்டு யூஎஸ் கவர்மெண்டே சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா இந்த ட்ரம்ப் இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? ஸோ இந்தியன் பீப்புள்ஸ் இங்க மோஸ்ட்லி செட்டில் ஆயிட்டாங்க. அண்ட் மைக்ரோசாஃப்ட் மாதிரி கம்பெனி எல்லாமே அவங்க தான் இருக்காங்க. இதனால எங்க நாட்டுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு இல்லையா? ஸோ இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பாயிண்டா எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பேசிட்டு இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி கனடால இல்லீகல் எமிகிரேஷன் வெறும் 3% இருந்து இப்போ 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இல்லீகல் இமிகிரேஷன் அப்படின்னா என்னன்னா, ஸோ கனடால ஒரு வேலை விஷயமா நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு விசாவை வாங்கிட்டு ஸோ ஹெல்த் விஷயமாவோ இல்ல ஒரு டூரிஸ்டாவோ உள்ள போய் வாங்கிட்டு
கனடால அங்க ஒரு ஜாப் போய் சர்ச் பண்ணி அங்க செட்டில் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் கம்பெனி விசா ப்ரொவைட் பண்ணுது. பட் அவன் உள்ள போகும்போது இல்லீகலா தான் உள்ள போயிருப்பான். ஸோ இந்த மாதிரி விஷயமும் பாத்தீங்கன்னா நேஷனல் வைட் இந்தியா மேல பாதிப்படைஞ்சிருக்குங்க. அண்ட் இது எல்லாமே மக்களை மட்டும் தப்புன்னு சொல்ல முடியாதுங்க. நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்டும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மாத்தி அமைக்கணும். ஒருத்தர் இந்த நாட்டுக்கு போறான்னா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் அவன் போய்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மாத்தி அமைச்சா கண்டிப்பா இந்த விஷயங்கள்லாம் மாறும். ஸோ பட் இப்போ நடந்துட்டு இருக்க விஷயம் ராசிசம்ன்ற விஷயம் ரொம்பவே பெருசா வளர்ந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லுவோம். ஸோ நிறைய பேர் அங்கிருந்து மைக்ரேட் ஆகி மறுபடியும் இந்தியாவுக்கு செட்டில் ஆக திரும்ப வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி வீடியோலாம் நம்ம மீடியால புஷ் பண்ணும் போது, ஸோ ஒரு சோஷியல் மீடியாவில் இதில் வைரல் ஆகும்போது மற்றவங்களுக்கு அது ஒரு நார்மல் வீடியோ இருந்தாலும் பட் அங்க வாழ்ந்துட்டு இருக்க இமிகிரேஷன் அங்க போய் செட்டில் ஆன இந்தியன்ஸ் பீப்புள்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பயமா இருக்கும். வெளியே போறதுக்கும் அங்க இருக்க குழந்தைங்களை எப்படி தனியா வெளியே அனுப்புறதுக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம் நம்மளுக்குமே நேர்ந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயத்தோட வாழ தொடங்குவாங்க. ஸோ இது ரொம்பவே ஒரு தப்பான விஷயம் நான் சொல்லுவாங்க. இந்தியோட சிவிக் எஜுகேஷன்ல ஸ்கூல் லெவல்ல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை டீச் பண்ணணும். சோசியலா எப்படி மிங்கிள் ஆகுறது, சோசியலா சில விஷயங்களை எப்படி கத்துக்கிறது, மற்ற பீப்புள்ஸோட எப்படி நம்ம பழகிறதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுத்தாதான் இந்த மாதிரி சில விஷயங்கள் போகும்போது நிறைய சில விஷயங்களை தவிர்த்து வாழலாம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய டஸ்ட்பின்ல இருந்து குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கனடால ரோட்ல அப்படியே கொண்டுட்டு போறாங்க. அங்க இருக்க கனடியன் பீப்புள் வந்து பார்த்துட்டு ஏன் நீ கொட்டுற, உனக்கு யார் இங்க கொட்ட உரிமை கொடுத்தா, நீ இப்படியே போயிருன்னு சொல்லிட்டு இந்தியாவே போயிருன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வைரல் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்க பண்ற சில பேர் பண்ற சின்ன சின்ன தப்பும் ஒரு டோட்டல் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் வந்து ரொம்பவே பாதிக்குதுங்க. ஸோ இந்த வீடியோ பண்ணதுக்கு ஒரு மெயின் காரணம் நான் ரீசெண்டாக பார்த்த அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என் மனசுல ஒரு ஆள் மனசுல சின்ன விதையை விதைச்சது. ஸோ எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நம்மளும் இங்க அப்படிதான் நாட்டின் பீப்புள் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம முதல்ல மாறினாதான் மற்றவங்களும் மாற ஸ்டார்ட் பண்ணணும் விஷயத்த நீங்க உங்ககிட்ட இருந்து கத்துக்கணும். ஸோ நீங்களும் மாற ட்ரை பண்ணுங்க, மற்றவங்களும் ஆட்டோமேட்டிக்காக மாறணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு புது வீடியோவில் நான் சீக்கிரமா சந்திக்கிறேன். பாய்.